நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா 8வது அதிகாரம் 50வது வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது எபிருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாளிலே எபிருவனுடைய மகள் வியாதியோடு அவள் வேதனைப்பட்டு கொண்டிருந்த போது அவர் எபிரு ஆண்டுடைய சமூகத்திலே வந்து, இயேசுடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே, என்னுடைய 12 வயதுள்ள ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்கிறாள். நீர் எப்படியாயிலும் வந்து என் வீட்டுக்கு வந்து நீர் எப்படியாயிலும் அவளை நீங்க சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வேண்டிக் கொண்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசுவும் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு எவருடைய வீட்டுக்கு கடந்து செல்கிறார். கடந்து போகிற வழியிலே அங்கே 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை இயேசு சந்திக்கிறார். அங்கே ஒரு சுகத்தை அந்த ஸ்திரீக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படி கொஞ்ச நேரம் ஆன உடனே எவருடைய வீட்டிலே இருந்த அந்த மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த அந்த மகள் மரித்து போய்விட்டாள். மரித்து போன செய்தியை சொல்லும்படியாய் ஜபாலயத்தினுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை நீர் வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார்கள். எவீரு மிகவும் வேதனைப்பட்டவனாய் கலங்கி தவித்திருப்பான். பிரியமானவர்களே, அந்த நேரத்திலே அவன் கலங்கி, ஒரே மகள் 12 வருஷமாய் அவள் ஆசையோடு வளர்த்த மகள் இப்பொழுது மரித்து போய்விட்டாள் என்ற செய்தியை கேட்ட உடனே உடைக்கப்பட்டவனாய் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த போது இயேசு எபிருவை பார்த்து, அன்பான தெய்வ பிள்ளைகளை, அநேக கூட்டம் இயேசுவை சூழ்ந்திருந்திருக்கும். ஆனா எபிரு தன் மேல் வைத்த அந்த விண்ணப்பத்தில் இயேசு கவனம் உள்ளவராயிருந்தார். எபிருவுக்கு என்ன நடக்கிறது என்பதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எல்லாரும் வந்து அவன்கிட்ட எதிர்மறையான காரியங்களை சொல்லிட்டாங்க, நடந்ததுதான் சொன்னாங்க. அவங்க மறைச்சிட்டாங்க. இனி போதகரை வருத்தப்படுத்தண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல இயேசு எபிருவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியா திரும்பி பார்த்து எபிருவை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது உன்னுடைய குமாரத்தி ரட்சிக்கப்படுவாள் என்ற வார்த்தையை சொன்னான். அன்பான தெய்வ பிள்ளையை, இந்த காலை வேளையிலே விசுவாசம் இல்லாமல் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் நிச்சயமாய் அவர் நம்முடைய விண்ணப்பங்களிலே அவர் கவனம் உள்ளவராயிருக்கிறார். அவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தணும்னு விரும்புகிறார். நாம் பலப்படுத்தும் போது நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய ரட்சிப்பை, விடுதலையை அவர் தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இங்க பாருங்க, அந்த எவரு அப்படி பயந்து போய் நின்ற போது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே எவருவே, நீ பயப்படாதே, நீ என்னிடத்துல விசுவாசமாயிரு. நீ என்னிடத்துல விசுவாசமா இருந்தபடினாலே தானே என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணினாய். நீ விண்ணப்பம் பண்ணின அந்த விண்ணப்பங்களுக்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது. அது என்னுடைய சிந்தனையிலிருந்து மறைந்து போகவில்லை, நான் மறந்தும் போகவில்லை. ஒருவேளை நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிற பாதையில ஒருவேளை நிறைய டிலே இருந்ததுதான். அதை 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரியை அவர் சுகப்படுத்தும் போது அங்க கொஞ்சம் டிலே எல்லாம் நடந்திருக்கும், டிலேயா இருக்கும், கால தாமதமாயிருக்கும். ஆனாலும் அந்த நேரங்களில் எல்லாம் எவிரு இயேசுவோடே இருந்தா. இயேசு எப்படியாயிலும் வந்து என் பிள்ளைய தொட்டுற மாட்டாரா, எனக்கு என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்துட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு அந்த மகன் அவருக்கு பின்பதாக சென்று கொண்டிருந்ததை இயேசு அறிந்து கொண்டிருந்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்விலே வந்த போதிலும் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இந்த காலை வெளியில கனப்படுத்தும்படியாய் விரும்புகிறோம். அவரிடத்துல விசுவாசமாய் இருக்கிற ஒருவனும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எதிரு பாருங்க, ஒருவேளை அவர் வந்து அவரு விண்ணப்பம் பண்ணும் போது என் குமாரத்தின் மரண அவஸ்தையா இருக்கிறாள் என்றுதான் அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார்.
வழியில இயேசு அங்கே 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகப்படுத்தி அங்கே கொஞ்சம் கால தாமதமான போது எவிரு அந்த இடத்திலிருந்து போயிருந்திருக்கலாம். என் மகளுக்கு என்ன ஆச்சுதோன்னு சொல்லி அவர் போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் போகல. பிரியமானவர்கள், இயேசுவோடு நிற்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார். இயேசு ஒருவேளை வழியில இந்த எவருடைய விசுவாசத்தை பலப்படுத்த கூட இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கலாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இவரு சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருந்திருந்ததை ஆண்டவர் ஒருவேளை அறிந்திருப்பார். ஆகவேதான் வழியில இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகப்படுத்தி அங்கே அவளை கனப்படுத்தி அவளை அந்த இடத்துல சாட்சி சொல்ல வைக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார், அவருடைய வஸ்திரத்தை தொட்டேன், வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது, அதனால் நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த 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 பாருங்க, அந்த காரியத்தை அவர் சொன்னபோது எவனுடைய விசுவாசம் ஒருவேளை பலப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, அதை அவர் கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறாரு. அவர் சாட்சி சொன்னபோது எல்லாரும் அநேக பேர் பலப்பட்டிருப்பாங்க, எவீரும் பலப்பட்டிருப்பார். ஆனா அந்த நேரத்துல ஒரு ஒரு துக்ககரமான செய்தி அவனுடைய வீட்டுல இருந்து வருகிறது. உன்னுடைய குமாரத்தி மரித்து போய்விட்டாள், நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் இந்த வார்த்தை சொல்லப்பட்ட போது பாருங்க, அங்க சொல்லுகிற அங்க அந்த அந்த மகன் மேல ஆண்டவர் கரிசனை உள்ளவராகவே இருக்கிறார். எவிருவை பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவங்களே, அங்கே வந்து அவர்கள் சொல்லுகிறதையும் அவர் கேட்கிறார். சொன்ன உடனே எவிரு வேதனைப்பட்டு அவர் ஒருவேளை புலம்பி தவித்திருந்திருப்பார். அந்த நேரத்துல இயேசு அவரை பார்த்து அந்த பெரிய கூட்டத்திலும் பாருங்க, இயேசு அதை கேட்டு பயப்படாதே எவருவே, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நம்மில விசுவாசம் இருக்கிறதா? அல்லது அவிசுவாசமான எண்ணங்கள் நம்மை மேற்கொண்டு நம்மை சோர்வுபடுத்துகிறதா? எவ்வளவு ஜெபிக்கிறேன், ஆண்டவரிடத்துல என்ன விண்ணப்பங்களை ஒவ்வொரு நாளும் வைக்கிறேன், கேட்கப்படவில்லையே. இந்த விசுவாச குறைச்சல்கள் உங்களுடைய வாழ்விலே இருக்கிறதா? அந்த கால வேளையில ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. விசுவாசத்துல நீ தளர்ந்து போகாதே, விசுவாசத்தை பலப்படுத்து. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பா, விசுவாசிக்கிறவன் பதறா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, விசுவாசமா இருக்கும்போது நம்முடைய வாழ்வு ருச்சிக்கப்படும். நம்முடைய எந்த வியாதிகள், நம்முடைய குடும்பங்களில் என்ன பலவீனங்கள் இருந்தாலும், என்ன பார சுமைகள் இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தருவார், ரட்சிப்பை தருவார். நாம் செய்ய வேண்டிய காரியம், அவர் மேலுள்ள விசுவாசத்தை அதிகமாய் பலப்படுத்தணும். இன்றைக்கு அந்த விசுவாச குறைச்சல்கள், குறைவுகள் நம்முடைய வாழ்வில இருக்குமே, ஆனால் அதை நாம் சரி செய்து ஆண்டவர் மேலுள்ள விசுவாசம் அதை இந்த காலை வேளையில பலப்படுத்துவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமா எவருடைய வாழ்விலே பாருங்க, அவர் உடனே போய் அங்கே எவருடைய வீட்டிலே போய் அந்த மகளை அவன் மரித்து போன அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி அங்கு ஒரு அற்புதத்தை செய்தா. எவ்விரு விசுவாசத்திலே தன்னை பலப்படுத்தின போது அங்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டா. நம்முடைய வாழ்விலும் நம் விசுவாசத்தை பலப்படுத்த ஆண்டவர் எனக்கு செய்வார், நிச்சயம் செய்வார் என்கிற அந்த விசுவாசத்திலே இந்த காலை வேளையிலே பலப்படும் போது இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நமக்கு செய்வார், நிச்சயம் செய்வார். பல தெய்வ பிள்ளைகளை சோர்ந்து போகாமல் அவர் மேல நம்ம விசுவாசத்தை கட்டி எழுப்புவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.